ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து மீஷோவிலேருந்து வாங்கின சில நியூ அரைவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 2-3 க்யூட்டான பொருளுமே வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். இது வந்து ஒரு பெப்பர் ஷேக்கர் தான், சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர். அண்ட் வந்து இதோட ஷேப் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒன்று வந்து ஆனியன் ஷேப்லேயும் இன்னொன்று வந்து கார்லிக் ஷேப்லேயுமே வந்து இருந்துச்சு. கீழே வந்து அதுக்குமே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து என்ன ஹைட்டில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கீழே வந்து பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பெப்பரும் சால்ட்டும் வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து இது வந்து செராமிக் தான், ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கிறனால வழுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டைனிங் டேபிள்லலாம் இந்த மாதிரி பெப்பர் சால்ட் ஷேக்கர்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சா இன்னுமே வந்து பார்க்க க்யூட்டாக இருக்கும். அது போக வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து இல்லாமல் குட்டியோனா வந்து அடைச்சிக்கும். ஸோ இதோட ரேட் வந்து நான் வந்து 271க்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து சால்ட்டு வந்து கொட்டியுமே காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இது பண்ணால் எந்த அளவுக்கு சால்ட் வருதுன்றதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய க்யூட்டான டிசைன்ஸ்லலாம் வந்து இந்த பெப்பர் ஷேக்கர் வந்து கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட், பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அண்ட் வந்து இதோட டிசைன் வந்து ஃப்ளவர் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் மொத்தம் ஒரு 2 கலரில் இருக்குது. பிளாக் அண்ட் வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு. நான் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. இது நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. நல்லா ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் நான் வந்து ஆனியன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இது நம்ம ஃப்ரூட்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 335க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெயின் சீசனுக்காண்டி நான் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கோட், நம்ம வந்து ரீயூஸபிள் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ரெயின் கோட்டு தான். நம்ம வந்து இதை ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னோண்டு சைஸில் தான் நம்மளுக்கு நம்ம பர்ஸ்குள்ளே வைப்போம்ல, அந்த அளவுக்கு சைஸில் தான் இது வந்து கொடுத்துருந்தாங்க ஃபோல்ட் பண்ணி. ஸோ பெரிய ஆள் வந்து ஒரு ஆள் வந்து இதை வந்து வியர் பண்ணலாம். நம்மளோட முட்டி அளவுக்கு வந்து இந்த ரெயின் கோட் வந்து இருக்கும். இதை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து ரீயூஸபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அந்த கவரை விட இது வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சு. பாலிஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெட்டீரியலில் இருந்துச்சு. இதை நான் வந்து 141க்கு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து 3 இது கொடுத்துருந்தாங்க. 3 கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 வந்து ப்ளூவும் 1 வந்து இந்த ரோஸ் கலர்லையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸியாக கேரி பண்ணினா இந்த மாதிரி ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லார் வீட்லேயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அந்த டாய்லெட் சீட் இருக்குல்ல, அந்த கவரை நம்ம எடுத்து விடும்போது கையால் எடுத்து விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேண்ட் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டாய்லெட்டை வந்து டச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம டாய்லெட் அந்த சீட் கவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து மாட்டிடணும். மாட்டிட்டு ஜஸ்ட்டு அந்த இதை தூக்கி விட்டிங்க அப்படின்னா அது வந்து மேலே வந்து லிஃப்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் 93 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு அழகான வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஷேப்பில் இருக்கக்கூடிய இது வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய மல்டி கலரில் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபிஷ்மே வந்து ஒரு 4 சைஸில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றா ஹேங் பண்ணி கடைசியில் வந்து 2 பெல் கொடுத்து அதோட அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் இல்லாட்டி ஹால் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வால் ஹேங்கிங் மாட்டி வச்சோம்னா பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் வந்து 106 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து வாலில் வந்து இப்போ வந்து நான் மாட்டியிருக்கேன். ஸோ அதை காமிக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே.
இது உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சில ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ரிலேட்டட் ப்ராடக்டோட லிங்க்ஸுமே வந்து கொடுத்துருப்பேன். ஸ்டாக் வரையில் நான் வந்து ப்ராடக்டோட ஒரிஜினல் லிங்க்குமே வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு மட்டும் இல்லை, எல்லா வீடியோக்கும் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இது மெட்டல் டைப்பில் இருக்கக்கூடிய டீ, காஃபி, சுகர் கண்டெய்னர் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ரீமியம் குவாலிட்டி. பார்த்தாலே சொல்லுவாங்களே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒயிட் அண்ட் அந்த உடன் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மெட்டல், மேலே கொடுத்துருக்கிறது வந்து உடன் லிட். அதை வந்து ஏர் டைட்டாக இருக்கணும்னு சிலிக்கான் பேண்டு மாதிரி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நம்ம கிச்சனில் வைக்கும்போது இன்னுமே வந்து ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் 700 சம்திங்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிளான்ட் ஹேங்கர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஜூட் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. நல்லா வந்து வெயிட்டாகவே இருந்துச்சு. இதில் நீங்கள் வந்து ஒரு மீடியமான பிளான்ட் பாட்டை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். வால்லையும் வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிக வெயிட் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக் வந்து ஹேங்கிங் வந்து கீழே அவிழ்ந்து விழுந்துடும். ஸோ அதனால் ஒரு மீடியமான பாட் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் வந்து இதில் வந்து பிளான்ட் வச்சா இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை வேறு நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ட் இல்லாமல் வேறு எதுக்கு வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக் ஆஃப் 2 வந்து வாங்கியிருந்தேன். 199க்கு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறது ஒரு பாட்டில் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சர்விங் பிளேட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட பிளேட் வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. பாட்டில் ஷேப்பில் இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம டிப் வைப்போம்ல, டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி மயனஸ், ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்குமே தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து நல்லாவே வெயிட்டாக இருந்துச்சு. இதோட கலர் தான் மெயின் வந்து அட்ராக்ஷனே வந்து சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 398 வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுமே வந்து ஒரு க்யூட்டான டீ கப் இருக்குல்ல, ஸோ அதுவும் அதோட ஸ்டாண்டும் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எல்லோ அண்ட் ப்ரௌன் ஷேடில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இதில் என்னென்னா ஒரு சைடு வந்து கப் வைக்கும்போது நல்லா நிற்கிது, பட் இன்னொரு சைடு வைக்கும்போது அது வந்து நல்லாவே நிற்கலை அந்த இதில். ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் என்னடா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நானும் வச்சு பார்த்தேன், பட் அது வந்து கிராஸாக தான் நின்றுச்சு, நேராக வந்து நிற்கலை. இதை நான் வந்து 396க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வாங்கினது வந்து ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட் மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். இது எதுக்காக அப்படின்னா சிங்க் இருக்குல்ல, அந்த சிங்க்கில் வைக்கக்கூடிய நம்ம பொருட்கள் எல்லாம் எனக்கு மேலே ஜன்னல் இருக்குது. ஸோ அதில் வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம் கீழே வைக்காமல் அப்படின்றதுக்காண்டி தான் இது வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய கிச்சனுக்குமே வந்து நல்லா வந்து செட் ஆகிருந்துச்சு. இதை வந்து 187க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து கபோர்டுக்குள்ளேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் வந்து கபோர்டுக்கு வெளியேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்றாப்புல எந்த இடத்துல வேணாலுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் கீழே வைக்கும்போது அடிக்கடி தண்ணி பட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கிராசரிஸ் எல்லாம் பாதி வந்து பாக்ஸில் அடிச்சுட்டு மிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா கவரில் தான் கண்டிப்பாக வச்சுருப்போம். அதை ஒரே இடத்துல போட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்போம். நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் வாங்கும்போது நம்ம இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம நிறையா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பருப்பு, மித்த ரைஸ் எந்த ஐட்டமாக இருந்தாலும் இதில் ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோடமே வந்து ஒரு ஃபனலுமே கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இடத்த வந்து நிறையவே வந்து நம்மளுக்கு வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது கேரியுமே பண்ணிக்கலாம். 5 பேக்ஸ் வந்து 170 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து பருப்புமே வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம ஈஸியாகவுமே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்குமே வந்து மாற்றுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து இன்னொன்று, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இப்படிலாம் வந்து மூளையை யோசித்து இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரி தோணும். பட் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா ஒரு லாங் பாக்ஸில் 2 பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டிஷனை பிரிக்க முடியாது. இது எப்படின்னா நம்ம 2 சைடுமே தனித்தனியாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மூடியை வந்து தனியாகவும் கலட்டிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சைடு வந்து 2 சைடுமே வந்து ஏதாவது வேறு வேறு திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி ஐட்டமும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை பருப்பு அந்த மாதிரி ஐட்டமுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரே பாக்ஸில் 2 ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால இந்த ப்ராடக்டையுமே வாங்கியிருந்தேன். இதில் வந்து 178 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஒரே பாக்ஸில் 2 இது ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப இடத்த அடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வந்து பருப்பு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஒரு இதில் வந்து கடலைப்பருப்பும் இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டலுமே வந்து போட்டிருக்கேன். இப்போ ஒரே பாக்ஸில் நம்மளால் வந்து 2 இது ஸ்டோர் பண்ண முடியுது. இப்போ எது தேவையோ அதை வந்து அந்த சைடு ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். 2யுமே கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுனாலும் பாக்ஸோட லிட்டை வந்து தனியாக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த இந்த ஆயில் பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதை வந்து நம்ம வந்து தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி சுடும்போது ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். அதே டைமில் நம்ம இப்போ ஏதாவது குழம்பு வைக்க தாளிக்கிறோம், ஸோ அந்த மாதிரியாக இருக்கும்போது எண்ணெயும் வந்து ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த அளவு இருக்குல்ல, அது ஊற்றிக்கலாம். அந்த மேலே இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஸ்ப்ரே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக எண்ணெய் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து எண்ணெய் லீக்காமல் இருக்க ஒரு சிலிக்கான் இது பேண்டுமே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து அந்த பாட்டிலில் ஸ்ப்ரே ஆக்கிறதுக்கு தனி வந்து ஸ்ட்ராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டிலோடு இருக்கிறனால நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது 2 in 1ன்றனால நம்ம வந்து தோசை சுடுறதுக்கு தனியாக, ஆயில் வந்து தனியாக ஊற்றுறது, ஸோ இந்த மாதிரி இல்லாமல் 2மே ஒரே இதில் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து 500 ml வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட்டு வந்து தண்ணி மட்டும் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ப்ராடக்ட். ஆல்ரெடி இது வந்து ஒரு தடவை வாங்கலை, நான் ஆர்டர் போட்டிருந்தேன், பட் எனக்கு ரிசீவ் ஆகலை. இது நான் 2nd டைம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். வந்து செல்ஃப் ஸ்டியரிங் மக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து காஃபி, எக் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல, அது ஃப்ளார் மிக்ஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணனா அது வந்து நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். சார்ஜ் போடுறதுக்குமே தனியாக பாயிண்ட் வந்து மேலே இருக்குது. அண்ட் வந்து அந்த சார்ஜ் கேபிளுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலுமே வந்து நல்லா க்ரிப்பாக கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியானதாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம், ஸோ இதோட கெப்பாசிட்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வர அந்த அட்டை பாக்ஸே கொடுத்துருக்காங்க. என்சைம் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், கிரவுண்ட் காஃபி, பீன் பவுடர், ஸோ இந்த மாதிரியான நிறைய ஐட்டங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது 372க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோ நான் யூஸ் பண்ண வீடியோ வந்து கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு 3 கேப்சிகம் சைஸில் இருக்கக்கூடிய இந்த சால்ட்டு, புளி இதெல்லாம் போட்டு வைப்போம்னா அந்த மாதிரி செராமிக் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். நல்ல வெயிட்டுங்க. அண்ட் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம நல்லா கை அளவை விடவே நல்லாவே பெருசாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 300 கிராம்ஸ் வரைக்குமே வந்து சால்ட்டு வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ 1ல் புளி, 1ல் மிளகா, ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். 581க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ 3 கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. செராமிக்ன்றனால நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம ஹேண்டெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான்லாம் உப்பு கையில் தான் போடுவேன். ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருந்துச்சு.
இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் டீ ஹோல்டர் தான் காமிக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து செட் ஆஃப் 4 வந்து கொடுத்துருந்தாங்க. 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை, கீழே வந்து அந்த டீ லைட் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஒரு செயின்மே வந்து கொடுத்துருந்தாங்க. 64க்கு வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம ஜன்னல் கம்பி ஸோ இந்த மாதிரியான பிளேசஸ்லலாம் நைட் டைம் வந்து இந்த டீ லைட் ஹேண்டிலில் வந்து ஏற்றி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த ஹேங்கிங் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக அந்த மாதிரி கம்பி இருக்க இடத்துல தான் நம்ம வந்து மாட்டி வைக்க முடியும். இப்போ நான் ஜஸ்ட்டு இதை வந்து உங்களுக்கு வந்து விளக்க மட்டும் வச்சு ஏற்றி மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேங் பண்ணுற இடம் இருந்துச்சுன்னா இதை வாங்கி நான் வந்து ஹேங் பண்ணியுமே வச்சுக்கலாம். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கார்த்திகைலாம் வருதில்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா வீடு ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏலக்காய் இருக்கும்ல, ஸோ அந்த க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த கலர் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாருமே கண்டிப்பாக இந்த கலரில் ஒரு சாரீ வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம். ஒரு பட்டு சாரியோ இல்லை பட்டு சாரி மாதிரி இருக்க ஒரு சாரியை கண்டிப்பாக வச்சுருப்போம். இதில் வந்து கோல்டன் அண்ட் வந்து சில்வர் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கைக்கெல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ நெக் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டால் ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட மெட்டீரியல் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து ஸ்டிச்சிங்குமே வந்து எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளைன் சாரீ மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் 268 வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கலர் கிட்ட வந்து அவைலபிளாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ காமிக்கிறது வந்து நெக் பார்ட், கீழே காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஹேண்ட், இது வந்து பின்னாடி பேக் நெக் வரும்ல, ஸோ அது வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கொலாண்டர், ஒரு 3 சைஸில் இருக்கக்கூடிய கொலாண்டர் வந்து நம்மளுக்கு வரும். மொத்தம் செட்டாக வந்து 6 இது வரும். இதை வந்து நான் வந்து 277க்கு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதோட அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா கலர் தான். ஒரு வெந்தய கலரும் ஒரு க்ரீன் கலரும். ஸோ இது வந்து எப்பயுமே ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காய்கறிகளை வந்து இதிலே வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கவும் செய்யலாம். இதிலே வச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீரைலாம் அலசுகிறோம் அப்படின்னா இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அலசிட்டு ஜஸ்ட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரை மட்டும் எடுத்துட்டா போதும். அந்த கீழே வந்து அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் அந்த தண்ணியோட வந்துடும். நம்மளுக்கு மேலே வந்து அந்த க்ளீனான இது மட்டும் வந்துடும். தண்ணி இல்லாமல் வந்து கிடச்சிரும். என்ன வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணாலும் இதில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஒரு 2 பாத்திரம் எடுப்போம். ஒரு பாத்திரம் வந்து கொலாண்டர் தனியாக எடுத்துப்போம், ஒரு பாத்திரம் எடுப்போம், மாற்றி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இது 2மே சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. 277க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சோப் வைக்கக்கூடிய பாக்ஸு. ஆனால் இதில் எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இதில் சோப்பு எப்படி வைக்கணும்னு தெரில. நானும் அந்த பிக்சரில் வைக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி பார்க்குறேன், ஆனால் வைக்க முடியல. இந்த சிலிக்கான் மேட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நான் வந்து கீழே மாட்டிட்டேன். இப்போ வந்து சோப்பை எப்படி வைக்கணும்னு தெரில. சோப்பு வச்சா இது வந்து கீழே விழுந்துருது. அவங்க எப்படி காமிக்கிறாங்கன்னா அந்த மேட்டோட வந்து அந்த பாக்ஸ் வந்து வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. நானும் மாட்டி பார்க்குறேன், என்னால் மாட்ட முடியல. யாராவது இந்த ப்ராடக்ட் வாங்குனீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எப்படி வைக்கணும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிலனா ஏன் இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி லைட் வந்து வாங்கியிருந்தேன். 11 மீட்டர் கூடிய வரக்கூடியது. இது ஒரு ப்ளூ கலரில் வாங்கியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.